தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களையும், தேசிய மகளிர் அணி தலைவி திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களையும், முன்னாள் ஆளுநர் டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களை தொடர்ந்து ஒரே நாடு அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் திரு கோவர்தனன், திரு மா வெங்கடேசன் மற்றும் திரு ஆடிட்டர் காளியம்மன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய இனிய சுதந்திர தின நன்னாளில் தாய்நாட்டை போற்றும் வந்தே மாதரம் பாடலுடன் விழாவை தொடங்குகிறோம். இதனை பாட வருபவர்கள் சாருகேசி, விலாசினி, இந்துஜா, வைஷாலி, ஸ்ரவன் மற்றும் பிரியம்பதா. அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வந்தே வந்தே மாதரம் பாடிய குழந்தைகளை மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கௌரவிப்பார்கள். முதலாவதாக சாருகேசி, உடன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் குழந்தைகளை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விலாசினி, இந்துஜா, வைஷாலி, ஸ்ரவன், மற்றும் பிரியம்பதா. ஒரே நாடு 2.0 மறுபடியும் புதிய வீரியத்தோடு கொண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வேறு பல இடங்களில் என்னுடைய நிகழ்ச்சிகள் இருந்தால் ஒரு 5 முறையாவது அழுத்தம் வந்து தலைவர் அவர்களுக்கு அவர் சொல்லியிருக்கேன். வந்ததற்கு அவருக்கு நன்றி. எப்போதுமே தமிழ் மீது பாசமும் நேசமும் வாசமும் கொண்ட தமிழரசி தமிழிசை சொல்லும் வெல்லும் எல்லாம் அந்த வகையில் நான் அழைத்த உடனே ஏற்று வந்தமைக்கு டாக்டர் அம்மா அவர்களுக்கு நன்றி. எங்கள் ஊருக்கார அம்மா எனக்கு மிகவும் வேண்டியவும் நெருக்கமானவர், அன்பானவர். வருங்காலத்தில் மாதம் 17 அலங்கரிக்க அன்பு சகோதரி பாரதி அவர்களை வருகிறோம் என்று வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் பிபிடி அவர்கள், அன்பு தம்பி ராமே அவர்கள், கோவர்தன் அவர்கள், தம்பி காளியன் அவர்கள் ட்ரஸ்டி, ரொம்ப சின்ன நாளே நினைச்சாரு ட்ரஸ்டி அவரே கண்டாங்க. முன்னாலே பல பெரிய தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். வரிசையாக சொன்னால் அநேகமாக 11 மணி ஆகிடும். அதனால் அவர்களையெல்லாம் வருகிறவர்கள் வந்தே மாதரம் பாடிய குழுவினர் அவர்கள் தாய்மார்களுடைய வணக்கத்தை சொல்லி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய தன்மை நமக்கு தெரியும், வேகம் நமக்கு தெரியும், விவேகம் இல்லாத வேகம் நமக்கு தெரியும், ஒரே குடும்பத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய தெரியும். இதையெல்லாம் மீறி 12 ஆண்டு காலங்கள் 13 ஆண்டு காலங்கள் நாம் பாரதத்தினுடைய தலைமை பீடத்தை ஏற்றிருந்தாலும் கூட ஊடகங்களை வளைத்து நெளித்து அடக்கி ஒடுக்கி அதன் மீது ஆட்சி செலுத்துகின்ற எண்ணம் நமக்கு இல்லை என்றால் கூட வருத்தம். அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பத்திரிகை ஒரே நாடு காலம் காலமாக நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் இளைஞர் இந்தியா உருவாக்கி அந்த ஒரே நாடு இவ்வளவு நாள் நடந்தது. அதை மறுபடியும் புதுப்பித்திருக்கிறோம், புது உருவாக்கி இருக்கிறோம், புது அவதாரம் எடுத்திருக்கிறோம். எதற்காக ஒரே நாடு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண் முன்னாலே பல சம்பவங்கள் நடந்து வருகிறது. நேற்றைக்கு காங்கிரசுடைய செல்லுபடித்தனம் சொல்லலாம். நம்முடைய அகில இந்திய தலைவர் நிதின் நவீன் அவர்கள் தேசிய கொடி தலைகீழாக பிடித்ததாக காமிச்சு பேஸ்புக்கில் ஒரு போஸ்டிங். நாம அதை கவுண்டர் பண்ணோம். நேரடிவ் அவசியம் பண்ணால் நம்ம கவுண்டர் பண்ண வேண்டியது. பிரதமர் மோடி அவர்களை இந்த வார்த்தையை நான் உபயோகிப்பதற்காக கொஞ்சம் வருத்தப்படுகிறேன். இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் பஃபூன் பிரதமர் மோடி அவர்களையும் இத்தாலிய பிரதமர் மெல்லோனி அவர்களையும் தவறாக சித்தரித்து வெட்டவெளியில் பேசுகின்ற பஃபூன். அவருக்கு எந்த வகையில் நம்ம கடுமையான கண்டனங்களை தெரிவிச்செல்லாம் எந்த கண்டனங்களையும் தெரிவிக்கவில்லை. இத்தாலியினுடைய இந்திய பிரதிநிதி, இந்திய அம்பாசிடர் கண்டனம் தெரிவிக்கிறார். டெல்லி ஜந்தர் கரப்பாம்பூச்சி தெரியும் உங்களுக்கு. முன்னால வந்து போலீஸ்காரன் அடிச்சிருப்பான், ஆனா இவங்க அடிக்கிற மாதிரி முன்னாடி கட் பண்ணி ஒட்டி அப்படி செய்திகள். மேகதாது அணையை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. நேரடியாக அவன் செட் பண்ணி சொல்றான், நாம டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு.
இதுதான் இன்றைய சூழ்நிலை இருக்கிறது. சட்டமன்றத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் மத சார்பு உள்ளதை பேசுகிறார்கள். எத்தனை கட்சிக்காரர்கள் கண்டிக்கல பிஜேபி. ஆனால் நம்முடைய ஆயுதம் ஒரு பல்லுக்கு உதவுகிற சாதாரண குட்டூசியாக மட்டுமே இருக்கிறது. அதை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரே நாடு தினசரி கற்பழிக்கும் சம்பவங்கள் இதை ஒழிப்பேன் என்று தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இல்ல, அதை சொல்ல நமக்கு வேற வழி இல்லை. அதற்காக ஒரே நாடு. போர் சூழல் வந்துச்சு. ஈரானுக்கு இடையில பெட்ரோலே கிடைக்காது, கேஸே கிடைக்காதுன்னா எல்லா பெட்ரோலுக்குள்ளே வரிசையா இருந்தான். அப்போது நாம் மத்திய பெட்ரோலிய அமைச்சருக்கு சொல்லி அங்கிருந்து ஆட்கள் வர சொல்லி சென்னையில் ஒரு கூட்டம் போட்டு எல்லா ஓட்டல் அதிபர்களையும் கூட்டி கேஸ் கிடைக்காம போகாதுன்னு சொல்லி அப்புறம் கமிஷன் பண்றோம். இவன் பாட்டு நெருப்பு புரிஞ்சு கொண்டு போயிடுறான். நாம் அதை வெளியே சொல்ல வேண்டிய அளவில் டிஃபென்சிவ் மெக்கானிசம் தான் இன்றைக்கும் நம்ம பத்திரிகைகள் இருக்கிறது. அதை மாற்ற ஒரே நாடு. பார்லிமெண்ட் நடக்குது, ஆபரேஷன் சிந்தூர் நடக்குது. பார்லிமெண்டில் விவாதம், ராணுவத்தை பாராட்டுவதற்கு எதிர்க்கட்சி தயார் இல்லை. ஏதோ பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தினுடைய பிரான்ச் நம்ம பாராளுமன்ற மாதிரி எதிர்க்கட்சி செயல்படுகிறது. கண்டிப்பதற்கு ஆள் இல்லை. கண்டிப்பதற்காக நமக்கு ஒரு ஊடகம் ஒரே நாடாக இருக்கும். அனிதாவுடைய மரணம் 4 நாளைக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தீர்ப்பு எழுந்துச்சு. அது பெரிய விஷயமாக நீட்டாச்சு. நீட்டுக்கு ஆதரவாக நிறைய மாணவிகள் இருந்து பேசுகிறார்கள். மாணவர்கள் பேசுகிறார். 51 வயசு சுகுமார் என்பவர் இப்போது MBBS இலவசமாக நாகை சேர்ந்திருக்கிறார். பேசுவதற்கு ஆள் இல்லை, சொல்வதற்கு ஆள் இல்லை. எதிர்க்கின்ற ஊடகங்கள் ஒரு பக்கம் பிஜேபி காவிப்படி மறுபக்கம். அதற்காக ஒரே நாடு. நடப்பது செய்தி இல்லை, கொடுப்பதுதான் செய்தி. ஒரு பலமான கூட்டத்தாலே, ஒரு பணக்கார கூட்டத்தாலே, ஒரு தேச விரோத கூட்டத்தாலே கூடி பேசி கொடுப்பது செய்தி, நடப்பது செய்தி அல்ல. அதை மாற்றுவதற்கு ஒரே நாடு. இதற்கு எதிரியை நாட்ட விரும்புகிறோம். உண்மையை சொல்ல விரும்புகிறோம். நான் ஜனநாயக படுகொலை நடந்த அவசரங்களுடைய சாட்சி. நான் கோவையில் குண்டு வெடிப்பை தண்ணீர் கண்ணார கண்டு உடலால் மதனால் சிதைக்கப்பட்டவருடைய சாட்சி. எழுதுவதற்கு ஆளில்லை, தெரிவதற்கு ஆளில்லை. 20 40 வயது வரை உள்ளவருக்கு சரித்திரமே தெரியாது. ஊடகங்களிலே, விக்கிபீடியாவிலே தேடி பார்த்து தவறான செய்திகளை சொல்கிறார். சொல்லுவதற்கு ஒரே நாடு. உண்மையான சரித்திரம் கொண்டு வரப்பட வேண்டும். தொழில்நுட்பம், விஞ்ஞானம், கல்வி, தமிழ், தேசியம் எல்லாமே பிரித்து தள்ளப்பட்டுவிட்டது. எல்லாத்தையும் பிரித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு செங்கோட்டையை பிரதமர் பேசுகிறார். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரதமர் பேசி இந்த நாட்டினுடைய அவருடைய சாதனையை சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அனுபவித்தவர்கள் சொல்லவில்லை, அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்லவில்லை. நடுநிலை ஊடகம் என்பது எதுவுமே இல்லை. நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஊடகங்கள் ஒரு குடும்பத்தின் கையிலே இருக்கிறது, ஒரு கட்சியின் கையிலே இருக்கிறது, ஒரு சித்தாந்தத்தின் கையிலே இருக்கிறது. நம் சித்தாந்தத்துக்காக நாம் இப்போ போராட வந்திருக்கிறோம். இதற்கு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாறுதல் வேண்டும். ஒருத்தர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறான், செஃபாலஜிஸ்ட் இருக்கிறான், இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறான். இவன் தான் செய்திகளை உருவாக்குகிறான், இவன் தான் செய்திகளை சொல்லுகிறான். அதுதான் இப்போது இன்ஸ்டாகிராம் 20 செகண்டுக்குள்ள சொல்லிடுறான். அது ஒரு செய்தியாக இருக்குது. அது உண்மை என்று அது உருவாக்கப்படுகிறது. எந்த விவாதங்களும் அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. அது உண்மையா என்பது இல்லவே இல்லை. அதுக்கு மாற்றி, அதற்கு என்ன வேண்டும்? அதற்கு ஒரே நாடு, ஒரே நாடு 2.0. அதற்காக இன்றைய போர் விரலுடைய போர், இன்றைய போர் டிஜிட்டல் போர், இன்றைய போர் பிசிக்கலாக படைத்தளத்திலே எல்லையிலே இருந்து பீரங்கியை தூக்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டன் தட்டினால் போர். அதே போல் தான் இன்றைக்கு செய்தியிலே ஊடகங்களில் இருக்கிறது. அந்த பட்டன் தட்டி ஆட்சியாளர்களை கேட்க வேண்டிய இடத்திலே ஒரே நாடு இருக்கிறது. 2.0 அதை நோக்கி பயணிக்கிறது. எந்த ஆரம்பமும் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஆரம்பிக்கும் போது யாருமே பெரிதாக கருதப்பட மாட்டாங்க. இன்றைய ஆட்சியாளர்கள் உட்பட யாருமே பெரிதாக கருதப்படவில்லை. சில நேரம் இழிவாக கூட பார்க்கப்படும். இந்த ஆரம்பம் பெருமிதத்தின் ஆரம்பம். இந்த ஒரே நாடு 2.0 ஆரம்பம் பெருமிதத்தின் ஆரம்பம். தமிழ்நாடு பாஜகவுடைய சாலச்சிறந்த அஸ்திரமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு பிரயசி பின்னாலே பார்க்க போகிறீர்கள். ஒரு பிரம்மாண்டத்தினுடைய ஆரம்பம். நமது மூதாதையர்கள் ஹெட்கேவார், குருஜி, ஷாம் பிரசாத் முகர்ஜி, தீனதயாள் உபாத்யாயா சித்தாந்தத்தினுடைய தலைவர்கள் எங்கோ இருக்கிறார்கள். வடக்கிலே இருக்கிறார்கள். தெற்கிலே கொண்டுவதற்கு எத்தனைப்படுகிறோம், எத்தனை தரம் முடிந்தாலும் முடியவில்லை. இப்போது செய்ய போகிறோம். தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரம், தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அணி அஸ்திவாரம், மாநில ஜனாதிபதி இந்த ஒரே நாடுடைய துவக்கம். ஆசிரியர்
இளகணேசன் தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்களை வித்துட்டு சென்றவர்கள். அந்த கொள்கை சித்தாந்தத்தின் டாக்குமெண்டாக நம்முடைய ஒரே நாடுடைய மாதாந்திரி புத்தகமாக வெளிவர இருக்கிறது. டிஜிட்டல் ஒரே நாடு எதிரிகளுக்கு உடனுடனே சூடு வைக்கும். நமது காவிப்படை மாணவர்களுக்கு அவருடைய எண்ணங்களை, அவருடைய கருத்துக்களை, எனக்கு ஒரு வீடியோ எடிட்டர் வேணும், எனக்கு ஒரு போட்டோகிராஃபர் வேணும், எனக்கு ஒரு வீடியோகிராஃபர் வேணும், எனக்கு ஒரு கண்டென்ட் ரைட்டர் வேணும், இவையெல்லாம் இருந்தால் மட்டுமே நான் சோசியல் மீடியாவில் இருக்க முடியும் என்ற நிலையை மாற்றி பாரதிய ஜனதா கட்சியுடைய சாதாரண தொண்டை நினைக்கின்ற கருத்துக்களை அவ்வப்போது சொல்வதற்காக ஒரே நாடு டிஜிட்டல் எத்தனை பக்கம் நாங்க எத்தனை செய்திகள் நாங்க உடனே இம்மீடியட்டா நாங்கள் அதை அப்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க வகையிலே ஒரு மிகப்பெரிய ஓபன் பிளாட்ஃபார்ம் காவிப்படை மாணவர்கள் பிஜேபி கட்சிக்காரர்களுக்காக ஒரே நாடு 2.0 இப்போது இருக்கிறது. அந்த வகையிலே மாவட்ட செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தருவதற்கு ஒரே நாடு டிஜிட்டல் இருக்கிறது. நமது அனைவருடைய எண்ணங்களை, கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான நிலையை உருவாக்குவதற்காக இந்த ஒரே நாடு 2.0 இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். நான் பாரதிதாசன் வரிகளோடு நிறைவு செய்கிறேன். கார் இருந்தகத்தில் அல்ல கதிர் உரை நீதான் இந்த பாரிடை துணிவோர் கண்ணில் பாய்ந்தது வெளிச்சி நீதான் ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேர் அறிவாளர் நெற்றில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. ஊரினை நாட்ட உலகினை ஒன்று சேர்க்க இந்திய தேசியத்தை பாதுகாக்க ஒரே நாடு 2.0 என்று துவக்கம். அதை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். துவக்கத்தை நடத்த இருக்கிற நம்முடைய தலைவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே நாடு 2.0 இதழின் புதிய பயண திட்டத்தை தெளிவுபட எடுத்துரைத்தமைக்கு உங்களுக்கு எங்களது நன்றிகள் ஐயா. இப்போது மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தலைவர் பெருமக்களை கௌரவிக்கும் தருணம். முதலாவதாக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அவர்களை தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை திரு மா வெங்கடேசன் அவர்கள் கௌரவிப்பார்கள். தொடர்ந்து தேசிய மகளிர் அணி தலைவி திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை திரு கோவர்தனன் அவர்கள் கௌரவிப்பார்கள். இப்போது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த சிறப்பான தருணம். ஒரே நாடு 2.0 புதிய பயணத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்க இருக்கிறோம். இதழை வெளியிட தென்பாண்டி சீமையின் கம்பீரம், எதையும் எதிர்கொள்ளும் அஞ்சா நெஞ்சம், அடிமட்ட தொண்டனையும் அரவணைத்து செல்லும் மக்கள் தலைவர், பாஜக மாநில தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதிப்பிற்குரிய உயர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை ஒரே நாடு 2.0 மாத இதழ் மற்றும் டிஜிட்டல் பதிப்பை துவங்கி வைத்து சிறப்புரை அழைக்கிறோம். சில பெயர்கள் காரணமின்றி உருவாகுவதில்லை. காலம் கடந்தும் அவை ஒரு சிந்தனையையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு பயணத்தையும் தாங்கிச் செல்கின்றன. ஒரே நாடு அத்தகைய பெயர். நாம் ஒரே தேசம் என்பதையும், தமிழ், அதன் பண்பாடு, கோவில்கள், பாரம்பரியம் அனைத்தும் பாரதத்தின் மணிமகுடம் என்பதையும் தொடர்ந்து எடுத்துச் சொன்ன பெயர். இப்போது அது ஒரு புது பிறவியாக, மறு அவதாரமாக ஒரே நாடு 2.0 ஆகிறது.
ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், KN லட்சுமணன் அவர்கள் போன்ற தமிழகத்தின் தேசிய சிந்தனை தூண்கள் காட்டிய பாதையிலும், ஒரே நாட்டை தமிழகத்தில் வலுவாக அறிமுகப்படுத்திய இல கணேசன் அவர்கள் உருவாக்கிய அடித்தளத்திலும் புதிய தலைமுறைக்கான புதிய ஊடக வடிவமாக இது வருகிறது. விரல் நுனியில் உலகம் வந்துவிட்ட காலத்தில் செய்திகளை மட்டும் மீண்டும் சொல்ல ஒரே நாடு 2.0 வரவில்லை. ஒரு தகவலின் உள்ளும் புறமும் என்ன இருக்கிறது, அதன் பின்னணி என்ன, அதன் உண்மை என்ன என்பதை ஆராய்ந்து தர வருகிறது. ரீல் அல்ல ரியல், ஓலம் அல்ல உண்மை என்பதை எடுத்துரைக்க வருகிறது. இமயம் முதல் குமரி வரை ஒரே நிலம், ஒரே மக்கள், ஒரே இலக்கு என்ற தேசிய சிந்தனையை தாங்கி நிற்பதே ஒரே நாடு. தமிழ் பாரதத்திலிருந்து வேறானது அல்ல, பாரதத்தின் பெருமையை உயர்த்தும் உயிருள்ள சக்தி. தேசியமும் தமிழும் இரு எதிர்த்துருவங்கள் அல்ல, ஒன்றை ஒன்று வலுப்படுத்தும் அடையாளங்கள் என்பதை புதிய தலைமுறைக்கு உறுதியாக எடுத்துச் சொல்லும் கருத்தியல் குரலாக ஒரே நாடு 2.0 நிற்கும். போலி சமூக நீதி பேசி நமது சமூகத்தை சீரழிக்க நினைப்பவர்களின் சதி கோட்பாடுகளை உடைக்கும். தமிழ்நாட்டில் ஆட்சியின் பெயரில் நடைபெறும் தவறுகள், நிர்வாக தோல்விகள், மக்களிடம் மறைக்கப்படும் உண்மைகள் ஆகியவற்றையும் ஆதாரத்தோடு வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் கேள்வி கேட்கும் குரலாகவும், உண்மையை நிறுவும் ஆயுதமாகவும், ஜென்சி தலைமுறையின் சிந்தனையை தேசிய நற்பாதையில் இணைக்கும் பாலமாகவும் ஒரே நாடு செயல்படும். மோடி அரசின் சாதனைகளை தமிழ் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்ப்பதோடு மொழித்தடையை உடைக்கும் வலிமையான ஆயுதமாகவும் ஒரே நாடு 2.0 செயல்படும். பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் தேசிய தலைவர்களின் கருத்துக்கள் தமிழில் மக்களை சென்றடையும். அதேபோல் தமிழக பாஜக தலைவர்களின் குரல், களப்பணி, மக்கள் பிரச்சனைகளுக்கான நிலைப்பாடுகளும் நேரடியாக சாதாரண மக்களை சென்றடையும். நாட்டின் பல திசைகளில் இருந்தும் உலகின் பல முனைகளில் இருந்தும் வரும் நிகழ்வுகளை தமிழில் சிந்திக்க தூண்டும் வகையில் வழங்கி பாஜகவிற்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான உயிருள்ள வலிமையான பாலமாக ஒரே நாடு 2.0 புது வேகத்தில் புது அவதாரம் எடுத்து பவனி வருகிறது. சில முக்கிய நிகழ்வுகளில் கல்யாணத்தில் கூட மிக மிக முக்கியமான நபர்களை விட்டுருவோம். சம்பந்தி விட்டுருவோம், மாப்பிள்ளைங்க அப்பா விட்டுருவோம், அதோட மாப்பிள்ளை விட மாட்டோம். அதே மாதிரி பிபிடியை விட்டு நம்ம விட்டு போட்டுருப்பது அவருக்கு நாங்கள் சாமி அடைந்து பாராட்டு. ஒரே நாடு 2.0 இதழ் வெளியீடு. வெளியிட்ட பெருமக்களுக்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் அவர்களின் சிறப்புரை. அனைவருக்கும் வணக்கம். 80வது சுதந்திர தின நல்நாளில் டெல்லி செங்கோட்டையில் 13வது முறையாக
நமது 80வது சுதந்திர தின விழாவை கொடியேற்றிவிட்டு ஒரே நாள் டிஜிட்டல் துவக்க விழாவில் தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய ஆசிரியருமாக நமது மாநிலத்தினுடைய பொருளாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.ஆர். சேகர் அவர்களே, அண்ணன் வி.பி. துரைசாமி அவர்களே, அவர் மதிப்பிற்குரிய கோபாலன் அவர்களே, மா வெங்கடேசன் அவர்களே, திருமதி பாரதி சீனிவாசன் அவர்களே, முன்னாள் ஆளுநர் மேலவை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, ஆளுநர் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கல்லூரி அண்ணன் காவேந்தன் அவர்களே, அண்ணன் சத்யராஜன் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனமணி அவர்களே, கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் திருநாகரின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அவர்களே, மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வலியுறுத்திய பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த ஆன்மீக வணக்கத்தை நான் தெரிவித்துள்ளேன். இதை ஒரே நாடு டிஜிட்டல் துவக்க விழா இன்றைக்கு அண்ணன் எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இன்றைக்கு இதை துவக்கி உள்ளார். இதற்கு முன்பாக நமது இந்த உரையாடல்களில் தினமும் வாரமாக நடந்து கொண்டிருந்த நமது நம்பினாரன் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது டிஜிட்டல் துவக்க விழாவாக நமது எஸ்.ஆர். சேகர் அவர்கள் ஆரம்பித்தார். அண்ணன் எஸ்.ஆர். சேகர் அவர்களை பார்த்தால் அவருடைய ஃபோனில் டெய்லி வாட்ஸ்அப்பில் பார்ப்பார், ஏதாவது ஒரு கவிதை எழுதிட்டே இருப்பார். அது நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் வேணா அனுப்பிடுவார். ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல்ல எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிறதுக்காக இன்னைக்கு அவருடைய கவிதை இன்னைக்கு நாம் எல்லோரும் படிக்க வேண்டும். ஆனால் அந்த கவிதை இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் வயதானவர்கள் மட்டும் படிக்க வேண்டிய கவிதையாக இருக்கக்கூடாது, ஜென்சிகளும் படிக்கக்கூடிய கவிதையாக இருக்கிறது. அப்பதான் எல்லாம் ஈஸியாக. அதனால் உங்களுடைய ஏற்கனவே அண்ணன் வி.பி. அவர்கள் பேசிட்டு சொன்னாங்க, அண்ணனா நான் அண்ணனா கேட்டாங்க, தம்பி தான் உண்மையிலே. ஆனால் கவிதைகள் வந்து பல விதம் இருக்குது. புது கவிதைகள் இருக்குது, பழைய கவிதைகள் எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு ஞாபகம், காலேஜில் படிக்கும் போது ஞாபகம், செத்த மாட்டு தோலினால் ஆடை செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் செத்த மாட்டு தோலினால் செருப்பு செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் ஆடை நெய்யலாமே, செத்த மனிதன் தோலினால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற நாடாக இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழல் இன்னைக்கு அமைந்திருக்கு. இவர்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டிற்கு? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடைக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு பாரத பிரதமர் செய்த சாதனைகளை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அல்ல, உலக அளவில் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அதையெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆக வேண்டும். ரீச் ஆனால் கூட நமது தமிழகத்தை பொறுத்தவரை மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால அது இன்னைக்கு நம்முடைய சென்றடைந்தாலும் வாக்கு வங்கியாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை. கடந்த கால ஆட்சிக்கு மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது இடையில இன்னொரு சூழ்நிலை இருந்தாங்க. ஆக இந்த சூழ்நிலையை மாறி வரும்பொழுது நிச்சயமாக வருகிற இனி ஆள வேண்டிய கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒன்றுதான் என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடையாளம் தான் தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டம், காவிரி பிரச்சனைக்காக நடந்த ஆர்ப்பாட்டம். அன்றைக்கு கருப்பு குருவான் தலைமையில் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலாக நடந்தது. அப்புறம் தேசிய அளவு கொடி பேரணி 2 தினங்களுக்கு முன்பாக நடந்தது. மிகவும் பிரமாண்டமான முறையில் சென்னை நடந்தது. சில பேர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தலைவர்கள்லாம் பிரிந்து போய் கல்யாண் சிங் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு திரும்பி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததுதான் வரலாறு தமிழகத்திற்கு திரும்பமாக இப்போது தெரியாது. ஆனால் நீ நெல்லை மாவட்டத்திலிருந்து குமரி மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் பிரிந்து போனார்களோ எல்லாமே இன்னைக்கு சேர்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டமாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆக நிச்சயமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை.
இந்த மேடையில் நயினார் நாகேந்திரன் இருக்கலாம், எது இருக்கிற நாளையில் வரலாம். எது எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது இது ஒரு அசைக்க முடியாத ஒரு எட்டு கோட்டை சித்தாந்தத்தின் அடிப்படையில் உள்ள கட்சி. இந்த கட்சியை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்த என்றும் தொடர்ந்து அந்த வகையில் இந்த தேசத்தில் சில பேர் சொல்கிறார்கள், வந்தே மாதம் முதலில் பாட வேண்டுமா, தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டுமா அப்படின்னு சொன்னால் பல்வேறு பிரச்சனைகள் அதில். எவனொருவன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவன் தான் தாய்நாட்டின் மீது பற்று வைத்திருக்கின்றான். எவனொருவன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவன் தான் தாய் மொழி மீது பற்று வைத்திருக்கிறான். ஆக இரண்டையும், தாயையும் தமிழையும் தேசத்தை நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஆகையால் தமிழும் தேசியமும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அது விட்டு பிரித்து காட்டாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற இந்த டிஜிட்டல் ஒரே நாடு நமது பாரத பிரதமருடைய அனைத்து திட்டங்களையும் எல்லா குக்கிராமங்களிலும் சென்று சேர அளவுக்கு முயற்சிகள் எடுத்து நாம் அனைவரும், முதல்ல ஒரே நாடு வந்து பாதி பேர் சந்தா கொடுப்பாங்க, சந்தா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் இதை எப்படி நாம் வலுப்படுத்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தோடு நாம் இணைந்து இந்த டிஜிட்டல் ஒரே நாடு என்கிற ஒரு டிஜிட்டலை நாம் வலுப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்காக பாடுபட வேண்டும். நமது நாடு, நமது மொழி, நமது தேசியம், நமது பிரதமர், நமது கட்சி என்ற உணர்வோடு நாம் என்றைக்குமே நிரந்தரமான ஒரு முடிவோடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வந்து 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி அமர்ந்த மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதனைத் தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க நீண்ட கால அரசியல் பயணத்தில் தனது கொள்கை உறுதியாலும் மக்கள் பணியாலும் தனி முத்திரை பதித்த மூத்த தலைவர் மாநில துணைத் தலைவர் திரு VP துரைசாமி அவர்களை அழைக்கிறோம். மன்னிக்கவும், மூத்த இளம் தலைவர் திரு VP துரைசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெறும் பார்வையாளராக வந்த என்னை பயனாளி ஆக்கிட்டீங்க. ஒரே நாடு புத்தக வெளியீட்டு விழாவினுடைய தலைவர், நீண்ட கால இந்த கட்சியினுடைய பொருளாளர், செக் புக்கே பார்த்ததில்லை. அருமைக்குரிய SR சேகர் அவர்களே, இந்த நூலினுடைய முக்கியத்துவத்தையும் தப்பு கண்டுபிடிச்சே இந்த புத்தக வெளியீட்டு விழாவை பற்றி இதனுடைய முக்கியத்துவத்தையும் இது எவ்வாறு பணியாற்றப் போகிறது என்பதையும் நமது நூலாசிரியர் என்று சொல்லலாம்ல SR சேகர் அவர்களுடைய நுண்ணறிவு எப்படியெல்லாம் பயன்பட போகிறது என்பதெல்லாம் எடுத்து சொன்ன நமது மாநில தலைவர், மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் கவர்னர் அவர்களே, சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, அறக்கட்டளை உறுப்பினர்கள், யாருக்காவது தெரியுமா இப்படி ஒரு அறக்கட்டளை இருக்குன்னு? இன்னைக்கு தான் தெரியுது. நமக்கு அது பொருளாதாரா ட்ரஸ்ட் மெம்பர், நமக்கு போர் ட்ரஸ்ட் தான் தெரியும், ஆனால் ஒரே நாடு அறக்கட்டளை இன்னைக்கு தான் தெரியும். மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களே, நமது வெங்கடேஷ் அவர்களே, ஆடிட்டர் அவர்களே, உங்களை வருகை புரிந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, மாநில தலைவர்களே, மாவட்ட தலைவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜனவரி வந்தால் தான் எனக்கு 32 பிறக்குது.
அதை மறைச்சிட்டு எஸ்ஆர் சேகர் அண்ணன்னு சொன்னார். அதுதான் எனக்கு வருத்தம். புத்தகம் வாங்கலான்னு தான் இருந்தேன். இந்த ஒரு காரணத்துக்கு சரி 20 ரூபா. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பாராட்டி தான் அவங்க எஸ்ஆர் சேகரை, தேர்தல் சிந்தனை, தேசிய சிந்தனையாளர்களுக்கும் விசுவாசமிக்க வாசகர்களுக்கும் என்ற ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்காரு. இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போதுமே நமது கட்சியில் சொன்னால் வருத்தப்படுவீங்க, திட்டிக்கிட்டே போவீங்க, பரவாயில்லை. பேப்பர் படிக்கிறவங்க ரொம்ப குறைவுன்னு என்னுடைய கருத்து. அதில் ஒரே நாடு வாங்கி படிக்கிறவங்க ரொம்ப குறைவு, என்னையும் சேர்த்து. ஆனால் இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராக இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியை நாம் நேசிக்க வேண்டும். அதை தான் மாநில தலைவர் மிக அழகாக சொன்னார். தாயை மதிக்கிறவன் தாய்மொழியை மதிப்பான், தாய்மொழியை மதிப்பவன் இந்த நாட்டை மதிப்பான் என்று ரத்தன சுருக்கமாக அழகாக எடுத்து சொன்னார். உண்மையிலே அது ஒரு நல்ல தத்துவம் தான். எப்போதுமே இந்த திருநெல்வேலிக்காரங்க அந்த இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா அப்படி ஷார்ப்பாக போகும். மேடம், கவர்னர் மேடம் கூட கன்னியாகுமரிக்காரங்க தான். இல்லை, அந்த இந்தியா மேப்பு ஷார்ப்பாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த கொங்கு பகுதியை சேர்ந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்போம். இவங்க ரொம்ப வெரி ஷார்ப்பு. அது அந்த தேசத்தினுடைய மேப்பே நமக்கு காட்டுது. அது மாதிரி நமது நயினார் அவர்கள் மிக சுருக்கமாக பேசினாலும் இந்த புத்தகம் ஒவ்வொரு தொண்டன் கையிலும், ஒவ்வொரு கட்சியை நேசிக்கின்ற விசுவாசியின் கையிலும் இருக்க வேண்டும். என்னுடைய ஆலோசனையாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இத்தனை சந்தாதாரர்கள் வர வேண்டும் என்று ஒரு இலக்கினை நிர்ணயம் செய்து நீங்கள் படிக்க வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அது சில மாவட்டங்கள் பெரிதாக இருக்குது. இப்போ சென்னையையும் மற்ற ஏரியாவையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் 3 தொகுதி கொண்ட ஒரு மாவட்டம் என்று வைத்து கொண்டால் இத்தனை சந்தாதாரர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கினை நிர்ணயம் செய்து அதில் சந்தாதாரர்களை சேர்த்து வைக்க வேண்டும். குறிப்பாக மண்டல தலைவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 15 பேர், ஒரு மண்டலத்துக்கு 5 பேரூராட்சியாவது இருக்கும். இப்படி ஒரு கணக்கு போட்டு தான் இந்த ஒரே நாடு இதழை நாம் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நேற்றைக்கு சகோதரி வானதி அவர்களிடம் கூட ஒரு விஷயத்தை கேட்டேன். சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறார். கொடிக்காத்த குமரன் ஊரிலே தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்லக்கூடாதா? திருப்பூர் என்பது பாகிஸ்தானா அல்லது ஆஸ்திரேலியாவா என்று நீதிபதி லட்சுமி நரசிம்மன் ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கின்றார். அந்த நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த பிரதேசத்திலும் கிடையாது. இந்த நிலையை மாற்றுவதற்கு ஒரே நாடு பயன்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் முனைப்பாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்னும் ஒன்று சொன்னால் கொஞ்சம் போர் அடிக்கும். 27 பேர் நின்னாங்க. ஒரு சிலரை தவிர தோல்வியுற்ற அத்தனை பேரும் 54,000 ஓட்டு, 55,000 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறது தமிழக பிஜேபியினுடைய கேடர்கள். என் எதிரிலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் கவுன்சிலராக என் கண்களுக்கு தெரிகிறீர்கள், கார்ப்பரேஷன் மேயராக தெரிகிறீர்கள், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்களாக தெரிகிறீர்கள். நன்றாக நினைத்து பாருங்கள். எப்பேற்பட்ட கட்சிகளிலிருந்து 7 கட்சி கூட்டணி கட்சிகள் விலகி போயிருக்கிறது. அப்படி பார்த்தால் நமது கட்சி தான் வலுவாக இருக்கிறது. எனவே வருகின்ற லோக்கல் பாடி தேர்தலிலே நாம் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றியை நமது தலைவர் நயினார் அவர்களுடைய காலடியிலே சமர்ப்பிப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு வாழ்க ஒரே நாடு. இந்த ஒரே நாடுக்கு நான் உடனடியாக சந்தாதாரர் ஆகிடுவேன். நிறைய பேப்பர் படிக்கிறவன். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க
கொங்கு சீமையின் கொற்றவை, பெண்களின் பங்களிப்பு, இளைஞர்களின் முன்னேற்றம் மற்றும் சமூகத்தின் பல்வேறு தளங்களில் தொடர்ந்து குரல் கொடுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான மதிப்பிற்குரிய திருமதி வாந்தி ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கிறோம். ஒரே நாடு 2.0 நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஒரே நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு SR சேகர் அவர்களுக்கும், மாநில தலைவர் அவர்கள், துணைத் தலைவர் திரு VP துரைசாமி அவர்கள், இந்த ஒரே நாடு அறக்கட்டளையில் அங்கம் வகிக்கின்ற திரு கோவர்தன் அவர்கள், திரு காளியண்ணன் அவர்கள், அன்பு தம்பி மா வெங்கடேசன் அவர்கள், எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய திரு VP துரைசாமி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரே நாடு 2.0 அப்படின்னு அந்த அழைப்பிதழை பார்த்த உடனே எனக்கு திரு இலா கணேசன் அவர்களுடைய ஞாபகம் தான் வந்தது. ஏனென்றால் அந்த ஒரே நாடு பத்திரிகையை அந்த ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலையும் அந்த ஒரே நாடு பற்றி அவரோட உரை இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஈவன் எனக்கு கூட தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் அந்த தம்பி அமரன் பற்றி சொல்லணும். எல்ஜிக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தார் அமரன். வந்திருக்காரா அவர் இந்த நிகழ்ச்சிக்கு? இருக்காரா? ஓகே. அமரன் வந்து கூப்பிடுவார், மேடம் ஒரு 2 பக்கம் இருக்குது, எல்ஜி உங்ககிட்ட ஒரு கட்டுரை வாங்க சொன்னார் அப்படின்னு. ஸோ கடைசி நிமிஷமாக இருக்கும், ஒரு 24 hours கூட இருக்காது. ஆனாலும் வேக வேகமாக அந்த கட்டுரை எழுதி அனுப்புவேன். அதனால் என்னோட எழுத்துக்கு கூட ஒரே நாடு பத்திரிகையினுடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறது துணையாக இருந்தது. இன்னைக்கு 2.0 அப்படின்னோன்னு அது டிஜிட்டலில் வருது. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் டிஜிட்டலோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது. ரீல் இல்லை, இது ரியல் அப்படின்னு இந்த காணொலியில் 2.0 ஒரே நாடில் காட்டினாங்க. உண்மைதான். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு சமூக ஊடகத்தில் தீவிரமாக இயங்கிட்டு வந்தால் கூட கட்சியினுடைய தொண்டர்களாக நமக்கு ஒரு மிகப்பெரிய கடமை என்னன்னா, சரியான உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுதான் இந்த 2.0க்கு அடிப்படை விஷயமா நான் இங்கே பார்க்குறேன். அதனால் இன்னைக்கே எல்லாரும் தயவு செய்து உங்கள் கையில் ஃபோனில் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா நேராக ட்விட்டர் போங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் போங்க. ஒரே நாடு அக்கௌண்ட்டை உடனடியாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நாடுல வரக்கூடிய நம்ம செய்திகளை ரீட்வீட் பண்ணுறதுலையும் கோட்வீட் பண்ணுறதுலையும் நாம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா நெரேட்டிவை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாம் இருக்கோம். இந்த அல்கோரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எது யார் அதை பற்றி பேசுகிறாங்களோ அதைத்தான் இன்னைக்கு மாஸ் மீடியா எடுக்குது. டிஜிட்டல் மீடியாவில் என்ன இன்னைக்கு டிஸ்கஷன் ஆகுதோ அதுதான் மாஸ் மீடியாவுக்கு வருது. அப்படிங்கும் போது நாம அதை பற்றி கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். அதனால ஒரே நாடு அப்படிங்கிற நம்ம கட்சியோட இந்த பத்திரிகை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நல்ல இடத்துக்கு வருவதற்கு நாம் தான் ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்த ஒரு பக்கம் இருந்து மட்டும் செய்திகள் அல்ல, களத்துல எத்தனையோ பேர் நம்ம கட்சிக்காரங்க வேலை செய்கிறாங்க, நல்ல நல்ல விஷயங்களை பண்றாங்க. அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒரே நாடு இந்த ட்விட்டர் ஹேண்டலோ இல்லை வந்து டிஜிட்டல் பத்திரிகையோ உடனடியாக நம்மளுக்கு வந்து செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ யார் இங்கே நல்லபடியாக வேலை பண்ணாலும் உங்களோட செய்திகளை உடனடியாக ஒரே நாடுக்கு கொடுங்க. இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது ஒரே நாடை டேக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இதன் மூலமாக என்ன ஆகுன்னா, இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில் ஒரு கட்சி தொண்டன் செய்கின்ற நல்ல காரியம், அவர்களுடைய உழைப்பு என்பது ஒரு காலத்துல மாவட்ட தலைவர் சொல்லணும், இல்ல சுற்றுப்பயணம் போன மாநில நிர்வாகிகள் கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. கடைக்கோடியில் இருக்கின்ற தொண்டன் செய்கின்ற செயலை, ஒரு சாதாரண குடிமகன் செய்கின்ற செயலை கூட இன்றைக்கு பாரத பிரதமரோட அந்த நாலேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சமூக ஊடகம் பயன்படுங்கும் போது உண்மையாகவே உழைக்கின்ற தொண்டர்கள் ஒரே நாடு டிஜிட்டல் 2.0வை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. ஒரே நாடு இதழில் முன்னாள் ஆசிரியரும் இன்றைய விஜய பாரதத்தின் ஆசிரியருமான மதிப்பிற்குரிய திரு நம்பி நாராயணன்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு நம்பி நாராயணன்ஜி அவர்களை மாநில தலைவர் திரு நம்பி நாராயணன்ஜி அவர்களை மாநில தலைவர் தற்போது கௌரவிப்பார். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் தனது 65வது பிறந்த நாளை கொண்டாடிய
திரு கோவர்தனன்ஜி அவர்களை மாநில தலைவர் கௌரவிப்பார். நன்றி. இவர்களை தொடர்ந்து மருத்துவத்துறையில் தனது பயணத்தை தொடங்கி அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வகித்து தேசிய அளவில் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை பெற்றவர் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் மதிப்பிற்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த ஒரே நாடு 2.0 தலைமை தாங்கி ஊக்கமளித்துக் கொண்டிருப்பதற்கு முதலில் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மேடையில் பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் விபி துரைசாமி அவர்களுக்கும், சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், தம்பி வெங்கடேசன் அவர்களுக்கும், திரு கோவர்தன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாகிகள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், அண்ணன் அர்ஜுன்மூர்த்தி அவர்களுக்கும், சகோதரர் ஸ்ரீதர் அவர்களுக்கும், திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைவர்கள் சஞ்சீவி அவர்களுக்கும், கிரி அவர்களுக்கும், குமார் அவர்களுக்கும், பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பிரமிளா சம்பத் போன்ற சகோதரிகள், மகளிர் அணியை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக பிரிவின் தலைவர் பாலாஜி அவர்களுக்கும், நமது அலுவலக செயலாளர் சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், சதீஷ் போன்ற சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கு வணக்கம். அண்ணன் SR சேகர் அவர்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள். 2-3 நாட்களுக்கு முன்னால் நாம் சொன்னோம், அதிக நாட்கள் தொடர்ந்து இந்த நாட்டை பிரதமராக பணியாற்றியவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். இந்தியாவிலேயே தொடர்ந்து காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் தொடர்ந்து பணியாற்றினார் என்றால் அது நமது பாரத பிரதமர் அவர்கள். 2-3 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து உள்துறை அமைச்சராக அதிக நாட்கள் பணியாற்றியவர் நமது அமித்ஷா அவர்கள். அதே வரிசையில் தொடர்ந்து அதிக நாட்கள் பொருளாளராக அதிக தலைவர்களிடம் இன்று வரை பணியாற்றி கொண்டிருப்பவர் அண்ணன் SR சேகர் அவர்கள். அந்த வகையில் அவருக்கு மிகுந்த பாராட்டு. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான 2 விஷயம் இங்கே இருந்தது. ஒன்று, அவர் எல்லோருக்கும் சால்வை அளிக்கும் போது கைத்தறியை தேர்வு செய்திருக்கிறார். அதற்கு எனக்கு பாராட்டுகள். ஏன்னா நான் புதுச்சேரி ஆளுநராக இருக்கும்போது ஒரு ஜிஓவே போட்டிருந்தேன், அரசாங்க விழாக்களில் கைத்தறி தான் பயன்படுத்த வேண்டும். இந்த பொன்னாடையை கதராடை, கதராடை பொன்னாடை இல்லாமல் உண்மையான கதராடை இருக்க வேண்டும் என்று அந்த நினைவில் நமது நெசவாளர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் அளவிற்கு நீங்கள் அதற்காக இந்த நிகழ்ச்சியில் இதை கொண்டு வந்ததற்கு எனது மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒரே நாடு என்று சொன்ன உடனேயே சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னதை போல நினைவுக்கு வருபவர் ஐயா இளகணேசன் அவர்கள் தான். அவர்கள் ஒரே நாடை ஆசிரியராக மட்டுமல்லாமல், இங்கே அண்ணன் விபி துரைசாமி பேசும்போது ஒன்று சொன்னாரு, அது நடைமுறையில் இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிதாக வருபவர்கள் எல்லாம் எவ்வளவு சந்தா சேர்க்கிறார்கள். அதே மாதிரி வானதி சொன்னது மாதிரி யார் யாரெல்லாம் சிறப்பாக பணியாற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்கத்தில் இடம் இருந்தது. அதனால அவரு விளையாட்டுக்கு சொல்லுவாரு, படிக்கலைன்றத இளகணேசன் சொல்லும்போது, ஒரு விஷயம் இங்க யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஒரே நாடுல இருந்தது, அதனால யாரும் திறந்து பார்த்திருக்க மாட்டீங்கன்னு விளையாட்டா சொல்லுவார். படிங்கன்றதை இப்படி எதிர்மறையா சொல்லுவார்.
ஆக நம்ம ஒரே நாடு என்பது நமது பத்திரிகையை முழுவதுமாக நமது கட்சி அது மட்டும் இல்லை, கட்சிக்காரர்கள் நமது கட்சி தொண்டர்கள் திருமணம் நடைபெறும் பொழுது அதில் விளம்பரம் கொடுக்க சொல்லுவார், வாழ்த்து கொடுக்க சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இங்கே சொன்ன மாதிரி போட்டோகிராஃபர் சிவா இன்னைக்கு வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறார். அன்னைக்கு நம்ம ஒரே நாடுக்கு வந்து போட்டோ கொடுப்பார். அமரன் போன்றவர்கள் அந்த காலத்துல இருந்து அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். பாலாஜி, முன்னாள் ஊடக தலைவர் பாலாஜி, இவர்களெல்லாம் கான்ட்ரிபியூட் எங்கே இருந்து தகவல்களை சேகரித்து கொண்டு தருவார்கள். ஆக அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இருந்த ஒரே நாடு இன்று அண்ணன் எஸ்.ஆர். சேகர் அவர்களோட முயற்சியினால் டிஜிட்டலாக ஆகியிருப்பது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேல மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு தலைவர் பேசும்போது சொன்னார், அண்ணன் ஒரு SMS அனுப்புவாரு, அதை நம்ம எல்லாருக்கும் வந்ததுனால படிச்சு ஆகணும் அப்படின்னு. படிச்சா மட்டும் போதாது, என்கிட்ட கேட்பாரு, ஏன் அதுக்கு பதில் போடலன்னு கேட்பாரு. ஆக பதில் வேற போட்டு ஆகணும். அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, நம்ம நல்ல ட்விட்டர் போட்டா, நல்ல கவிதை எழுதுனா உடனே அவர்கிட்ட இருந்து முதல் பாராட்டு வரும். அது மட்டும் இல்ல, நான் மாநில தலைவர் ஆன உடனே எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்தார். அந்த கவிதையை இன்று வரை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த அளவிற்கு ஊக்கத்தை கொடுத்த ஒரு கவிதை. ஆக நல்ல ஒரு எழுத்தாளர் நமக்கு பொருளாளராக இருக்கிறார், பொருளாளர் எழுத்தாளராக இருக்கிறார். அவரே இன்னைக்கு இன்சார்ஜ்னால ஒரே நாடு எந்த தங்குதடையும் இல்லாமல் வரும் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா வேற யாராவது இருந்தா அவர்கிட்ட தான் பொருளாதாரத்துக்கு போய் நம்ம நிக்கணும். இன்னைக்கு அவரே இதை நடத்துறதுனால நிச்சயமாக எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் இந்த ஒரே நாடு வெளியே வரும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் நிறைய எழுதலாம், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தினம் தினம் என்ன சாதனைகள் செய்கிறோமோ அந்த சாதனையை செய்யலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், இன்று சுதந்திர தினம், 13வது முறை நமது பாரத பிரதமர் கொடியேற்றினார்கள். இன்று புதிதாக முதலமைச்சர் தமிழகத்தில் கொடியேற்றினார். 2031 கொடியேற்றும் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சராகத்தான் இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அண்ணன் பேசினேன், அண்ணன் இன்னைக்கு மிஷன் அதான் இருக்கணும்னு. ஆமா, மிஷின் மேல வேலை செஞ்சா மிஷன் அதுவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால நாம எத்தனை கூட்டங்கள் நடத்தலாம், எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தலாம், போராட்டங்கள் நடத்தலாம், ஒரே நாடு வெளிவரலாம். ஆனால் நம்மளது ஒற்றை குறிக்கோள் தமிழகத்தை, ஏன்னா இன்னைக்கு தமிழகம் நம்மை போன்றவர்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஒரு நிதியமைச்சர் தனது மதத்தை பற்றி பேசுகிறார், தமிழை குறைத்து மதத்தை உயர்த்தி பேசுகிறார். மரியாதைக்குரிய மாநில தலைவர் உடனே அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். சபாநாயகர் தனது மதத்தை உயர்த்தி பேசுகிறார். நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொன்னேன், இதே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் எல்லோரும் எழுந்து பொங்கி இருப்பீர்கள். ஆக இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதனால் நாம் இன்று முழுவதுமாக உழைக்க வேண்டும். இந்த நிகழ்வில் சகோதரி வானதி சொன்னதை போல நானும் அதிக கட்டுரைகள், மரியாதைக்குரிய இளகணேசன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆரம்ப காலத்துல எங்களுக்கு ஒரே நாட்டுல கட்டுரை வர்றதுதான் மிகப்பெரிய பாக்கியம். வந்த உடனே கட்டுரை வர்றது எப்படி வந்திருக்கிறது என்று பார்ப்பது, அதுல சிக்னல் கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு கட்டுரை நான் எழுதியிருந்தேன். மரியாதைக்குரிய KN லட்சுமணன் சட்டமன்றத்தில் பேசினதை வச்சு அது என்னன்னா, அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. வீடுதோறும் ரேஷன் கொடுப்போம், பிஜேபி வந்தா இலவசமாக வீடுதோறும் மருத்துவம் கொடுப்போம்னா அதுல எழுதியிருக்கேன். அது இலகணேசன் ரொம்ப பாராட்டினார். ஆக நமது கனவுகளை பதிவு செய்து வருங்காலத்தில் அந்த கனவுகளை செயலாற்றுவதற்கு ஒரே நாடு நமக்கு மிகப்பெரிய உந்துகோலாக இருக்கும் என்று சொல்லி அண்ணன் எஸ்.ஆர். சேகர் ஜென்ஜியாகவே மாறிவிட்டார். அட்டப்படத்தை பார்த்தாலே தெரியுது, அல்காரிதமே அசந்து போச்சு. இதுதான் ட்ரெண்டு. ஆக இந்த முறைக்கு நாமளும் ஒன்றும் ஜென்சியில இருந்து நாம் வேறுபட்டவர்கள் அல்ல, முதியவர்களுக்கும் நாம் வேண்டியவர்கள், ஜென்சிக்கும் நாம் வேண்டியவர்கள் என்பதை மிக அழகாக அட்டைப்படமே காண்பித்து விட்டது என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
தங்களின் வாழ்த்துரைக்கு நன்றி அக்கா. இதனைத் தொடர்ந்து ஒரே நாடு அறக்கட்டளையின் அறங்காவலர்களை கௌரவிக்கும் தருணம். முதலாவதாக திரு SR சேகர்ஜி அவர்களை மாநில தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். ஒரே நாடு இதழின் ஆசிரியர் மற்றும் பதிப்பாளர் திரு SR சேகர்ஜி அவர்களை மாநில தலைவர் கௌரவிப்பார்கள். அவரோடு இணைந்து அறக்கட்டளையை பலப்படுத்திக் கொண்டிருக்கும் மாநில துணைத் தலைவர் திரு மா வெங்கடேசன்ஜி அவர்களை மாநில தலைவர் கௌரவிப்பார்கள். தொடர்ந்து ஆடிட்டர் காளியண்ணன் அவர்களை மாநில தலைவர் கௌரவிக்கிறார்கள். நன்றியுரையாற்ற அறிவுசார் பிரிவின் அமைப்பாளர் மற்றும் ஒரே நாடு அறக்கட்டளையின் அறங்காவலர் மதிப்பிற்குரிய திரு கோவர்தனன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சுதந்திர தினம் வாழ்த்துக்கள் பாடி இன்று கொடியேற்றிவிட்டு நமது தலைவர், தென்னாட்டு தலைவர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இதை புதுப்பித்து இதை சிறப்பாக செய்த அமைத்து கொடுத்த பண்ணையார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதே சமயத்தில் நம்ம SR சேகர்ஜி இதுக்கு முழு முயற்சி எடுத்து இது புது புரிவோடு கண்டிப்பாக இதை நல்லா கொண்டு வந்துட்டார். இதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை நமக்கு சந்தாவை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நானும் என்னால் செய்கிறேன்ட்டேன். அது மாதிரி நம்மளும் எல்லோரும் செய்யணும். அவருக்கு மிக்க நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் PPD, அப்புறம் நம்ம வானதி சீனிவாசன் மேடம், கவர்னர் மேடம், அவர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நல்லா சிறப்பாக செய்து கொடுத்தீங்க. மிக்க நன்றி. விழா இனிதே நிறைவுற்றது. தேசிய கீத பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்கவும்.